வணக்கம். வாழ்வழிக்கும் விஷ்ணுமாயசாமி ஆன்மீக நிலையம். இப்போ நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா கொடுத்த காசை வாங்காமல் நிறைய மக்கள் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. யாரை கேட்டாலும் 10 லட்சம் 20 லட்சம் 50 லட்சம் 1 கோடி 2 கோடி இந்த மாதிரி பணங்களை பணத்தை நம்பி கொடுத்துட்டு அதுக்கு எந்த ப்ரூஃபுமே இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போக முடியாது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலும் அவங்க காசை கொடுத்து மிரட்டுறாங்க. பணம் கொடுத்ததுன்னா ஆனால் பணமே வாங்கலைன்னு சொல்லி நம்மளை மிரட்டுறாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய மக்கள் தொடர்பு கொண்டு பேசுகிறாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கணும், இல்லை அவங்கள்ட்ட இருந்து காசு வாங்கணும் அப்படின்னா அவங்க சம்மந்தமாக முடியோ அழுக்கு ட்ரெஸ் துணியோ காலடி மண்ணோ நெகமோ ஏதாவது வேணும். எதுவுமே இல்லாமல் அவங்கள வசியம் பண்ண முடியாது. அந்த மாதிரி நபர்கள்லாம் நிறைய பேர் வராங்க. அவங்களுக்கு நம்மளால் எதுவும் செய்யவும் முடியலை. அட்லீஸ்ட் அவங்கள்ட்ட இருந்து காசு பணம் நம்ம வாங்காட்டினாலும் பரவாயில்ல, என்கிட்ட வாங்கின காசுக்கு அவங்களுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கணும், என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்துடுங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா பெண்கள் தான் அதிகமாக பார்த்திங்கன்னா காசு பணத்துக்கு வட்டிக்கு ஆசைப்பட்டு காசை கொடுத்துட்டு ஏமாந்து அதிக அளவில் காசு பண விஷயத்தில் ஏமாறுறது பெண்கள் தான். அதனால் பெண்கள் யாரும் தயவுசெய்து உங்கள் வீட்டுக்காரராக இருந்தாலும் சரி, சகோதரர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே காசு பணம் கொடுக்குற விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா கொடுத்த காசு எங்கேயுமே திருப்பி தர மாட்டேங்கிறாங்க. அந்தளவுக்கு பெண்கள் வந்து நிறைய பேர் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 பேராவது ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. அந்தளவுக்கு காசு பணத்தை கொடுத்து அதிக அளவில் ஏமாறுறது வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் தான். அந்த மாதிரி உள்ள பெண்கள் வந்து என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அந்த மாதிரி ஒரு 3 எலுமிச்சம்பழம் வாங்கிக்கோங்க. அமாவாசை அன்னைக்கு கடையில் போய் விலை பேசாமல் இதை வாங்கும்போது மௌனமாக போய் வாங்கிட்டு வந்துட்டு அவங்க என்ன காசு கேட்குறாங்களோ அதை அப்படியே கொடுத்துட்டு அவங்க கொடுத்த காசை அப்படியே வாங்கிட்டு வந்து இந்த எலுமிச்சம்பழத்தில் ஒரு எலுமிச்சம்பழத்தில் நசி இன்னொரு எலுமிச்சம்பழத்தில் நாசைய அடுத்த எலுமிச்சம்பழத்தில் பிடி முறி அப்படின்னு எழுதிக்கங்க. எழுதி இந்த 3 எலுமிச்சம்பழத்துலேயும் நீங்கள் வந்து இதை வந்து காளி கோயிலில் தான் பண்ணணும். காளி கோயிலில் சூலாயுதம் வச்சுருப்பாங்க. அந்த சூலாயுதத்தில் யமகண்ட நேரத்தில் இந்த 3 எலுமிச்சம்பழத்தையும் அந்த 3 சூலாயுதத்தில் அப்படி குத்தி சொருகிடணும். அந்த மாதிரி சொருகிட்டிங்கனாலே போதும். நீங்கள் வயிற்றுச்சலோடு அதை உங்கள் நம்ப வச்சு எவ்வளோ காசு பணம் வாங்கி ஏமாற்றினாங்களோ அதெல்லாம் நினச்சி நல்ல மனசார வேண்டிக்கிட்டு அந்த சூலாயுதத்தில் நீங்கள் குத்திட்டு வந்துட்டிங்கனாலே போதும். உங்கள்கிட்ட காசு பணம் வாங்கி ஏமாற்றினவங்க அன்னையிலேருந்து அவங்க செய்கிற தொழில், குடும்ப வாழ்க்கையிலையும் சரி எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக நொடிச்சு உங்கள்கிட்ட வாங்கின காசை ஒன்று திருப்பி கொடுக்கணும், இல்லாட்டினா அவங்களுக்கு ஏதாவது ஆயிரும். அந்த மாதிரி அவங்களுக்கு காளி தேவியே அவங்களுக்கு தண்டனை கொடுப்பாங்க. இது வந்து பெண்களுக்கு மட்டும்தான் வேலை செய்யும். இந்த மாதிரி ஏமாந்த பெண்கள் எல்லோரும் பார்த்திங்கன்னா நான் சொன்ன இந்த முறையை பயன்படுத்தி காளி தேவி கோயிலில் நிறைய பேர் பெண்கள் காளி பக்தர்கள் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. காளி பக்தர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா காளி கோயிலுக்கு போகும்போது சிகப்பு நிற உடை அணிஞ்சிட்டு போங்க. பெண்கள் சிகப்பு நிற உடை அப்படிங்கிறது காளிக்கு ரொம்ப பிடிச்ச கலரு. பெண்கள் அணிஞ்சிட்டு போகிறதுனால அவங்களுக்கு தனவசியங்களும் உங்களுக்கு நிறையா ஏற்படும். நீங்கள் நினச்சதெல்லாம் செஞ்சு கொடுக்கும். அது மட்டும் இல்லை, காளி தேவிக்கு காதோர கருகமணி அதை வாங்கி நீங்கள் காளிக்கு அர்ச்சனை பண்ணும்போது அதில் ஒரு காதோர கருகமணியை வாங்கி வச்சுருப்பாங்க. அப்போதே உங்களுடைய வேண்டுதலை உடனே ஏற்று அதை உங்களுக்கு காளி தேவி நிறைவேற்றி கொடுப்பாங்க. இந்த மாதிரி உங்களை பணம் உங்கள்கிட்ட வாங்கி ஏமாத்தின யாராக இருந்தாலும் சரி, நிறைய பேர் பார்த்திங்கன்னா காவல்துறையினர், வக்கீல், டாக்டர் இந்த மாதிரி பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருக்காங்க. அவங்கள்ட்ட எல்லாம் கொடுத்த காசெல்லாம் என்னால் வாங்க முடியாது, திருப்பி நம்மளே மிரட்டுறாங்க. அந்த மாதிரி அவங்க எப்பேற்பட்ட துறையில் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி காளி கோயிலில் நீங்கள் போய் குறை சொல்லி குத்திட்டு வந்துட்டிங்கனாலே போதும். உங்கள் வயிற்றுச்சல் எந்த அளவுக்கு இருக்கோ அதை விட அதிகமாக அவங்க குடும்பத்தில் சண்டை சச்சரவு ஏற்பட்டு பண வரவெல்லாம் உங்களுக்கு தாறுமாறாக அவங்களுக்கு குறைஞ்சி போய் சுத்தமாக ஒரு எப்படி சொல்கிறது, ஒன்றுமே இல்லாத நொடிச்சு போயிடுவாங்க. ஒன்றுமே இல்லாமல் பட்டை மரம் மாதிரி ஆயிரும் குடும்பம். இதையும் ஏமாற்றமடைந்த பெண்கள் எல்லாரும் இந்த முறையும் பயன்படுத்தி உங்களை ஏமாற்றியவர்களுக்கு நீங்களே தண்டனை கொடுத்துக்குங்க. நன்றி, வணக்கம்.